பூர்வகுடி மக்களின் உரிமைக்காக, இந்த மண்ணை மீட்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டத்திற்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. என்எல்சி நிர்வாகத்துக்கு நிலம் கொடுத்தவனை எல்லாம் பாவம் புள்ள பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு இருந்தான். அந்த மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு. யாரால? பாட்டாளி மக்கள் கட்சியால. பல நூறு பேருக்கு பொழப்பு கிடைச்சிருக்கு. அந்த தாய்மார்கள்லாம் மனமும் வந்து மண்ணுரிமை காவலர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 238 பேரும் யாருக்கு நன்றி கடனா இருக்கணும்? மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும். நீங்க எல்லாம் வேலைக்கு போகணும்னு எந்தெந்த ஊர்ல இருந்தே வந்து சிறைக்கு போனாங்களே அந்த மண்ணுரிமை போராளிகளுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்த மாவட்ட செயலாளருக்கும் மாநில நிர்வாகிகளுக்குள்ளவா இவங்க எல்லாம் நன்றி சொல்லணும். எப்பேற்பட்ட சாதனை! என்எல்சிய அப்புறப்படுத்தணும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்பாடு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் 3வது சுரங்கம் அமைக்க விடாம தடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு பல்லாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா நிலம் கொடுத்தானே, அவன் நிலத்தை எல்லாம் நோண்டி சுரங்கமாக்கி அவன் பசியெல்லாம் தீர்த்து கட்டி அவன் அதுல செஞ்ச விவசாயத்தினால வாழ்ந்துட்டு வந்தானே, அவன் விவசாய நிலத்தை எல்லாம் புடுங்கனி அவனுக்கு என்ன பொழப்பு கொடுத்தனே பாட்டாளி மக்கள் கட்சி போராடிச்சு. அந்த போராட்டத்திற்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கா இல்லையா? 35 வருஷம் ஆகுது நிலம் கொடுத்தவனுக்கு வேலை போட்டு. 35 வருஷத்துக்கு முன்னாடியும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் போராடிச்சு. 87, 89ல பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தினாலதான் அங்க பல பேருக்கு பொழப்பு கிடைச்சது. இன்னைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாலத்தான் 238 பேர் எஸ்எம்இ ஆபரேட்டரா ட்ரைனிங்ல போயிருக்கான். என்எல்சி, இந்த என்எல்சிக்கு எவனாவது குரல் கொடுத்தானா? எத்தனை ஆயிரம் ஏக்கரை நோண்டி போட்டு வச்சிருந்தான், எத்தனை கிராமங்களை அழிச்சு வச்சிருந்தான். அகதிகளை போல அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே. இந்த பூர்வக்குடி மக்கள் சொந்த தொகுதி எம்பி கண்டுக்கல, சிதம்பரம் தொகுதி எம்பி கண்டுக்கல, கடலூர் தொகுதி எம்பி கண்டுக்கல, அந்த தொகுதி எம்எல்ஏ கண்டுக்கல, மாநிலத்தை ஆளுங்கட்சி கண்டுக்கல, மத்தியில ஆள்ற கட்சி கண்டுக்கல. ஆனால் என் மக்களுக்காக மண்ணுரிமை காவலர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் வந்து நின்னாரு. இந்த 238 பேருக்கும் இப்படியான ஒரு பொழப்பு கிடைச்சிருக்குமா, வாழ்க்கை கிடைச்சிருக்குமா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா? பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தப்பிச்சிருக்குமா? வீரான ஏரியை விட்டு வச்சிருக்க மாட்டான், வீரான ஏரியை கூட விட்டு வச்சிருக்க மாட்டான் என்எல்சிக்கார. அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் போராடலன்னு வச்சுக்கிங்க, வீரான ஏரி இருக்க. அன்னைக்கு பல நூறு பேர் கைதாகி சிறைக்கு போறானே, பல நூறு பேர் கைதாகி சிறைக்கு போறானே. எத்தனை தடியடி, எத்தனை லத்தி சார்ஜி, கண்ணீர் புகை கொண்டு தண்ணியை பீச்சு அடிக்கிறது யாருக்காக? எதுக்காக? இந்த மக்களுக்கான உரிமையை கேட்டதுக்காக. இன்னைக்கு இந்த 238 பேரும் உங்களுக்காக ஜெயில போயிருந்தாங்களே, அவங்க நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்காக வீதிக்கு வந்து போராடினாரே மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும், அவங்கள நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த மக்கள் மட்டும் நெய்வேலியிலையும் விருதாச்சலத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர்களை வென்றெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த 238 நின்றுக்குமா? நிலம் கொடுத்த அத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமே. அடுத்த ஒரு தப்பி மண் எடுக்க என்எல்சிக்காரனால துடிச்சிருக்க மாட்டானே. ஏற்கனவே நிலம் கொடுத்த ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கல, இனிமேட்டே எனக்கு நிலத்தெடுக்க வந்துட்டான்னு கேள்வி கேட்பானா இல்லையா? இன்னைக்கு எதுக்கு நிலம் கொடுத்தவனுக்கு வேலை கொடுக்குற? இத்தனை வருஷமா இல்லாத அக்கறை எப்படி வந்துச்சு? பாட்டாளி மக்கள் கட்சியால. வேற எவனும் கேட்க நாதி கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் கேட்கணும். மத்தவெல்லாம் தேர்தல் நேரத்துல வந்து கும்பிடு போட்டு 200 காசு தூக்கி போட்டா ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சிட்டு போயிடுவான். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது அவசியம் இல்லை. கேட்டாங்க, நீ எனக்கு ஓட்டு போட்டியா அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்டாரு, அது வீடியோ எல்லாம் வந்துச்சு. நீ நெய்வேலியில் எனக்கு ஓட்டு போட்டியா, விருதாச்சலத்துல எனக்கு ஓட்டு போட்டியான்னு கேட்டா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களத்துல இறங்கினாரு. நீ ஓட்டு போட்டாலும் போடலாம், நீ என் மக்கள், உனக்கு அரணா பாதுகாப்பா நான் வந்து நிப்பரை வந்து நின்னாரா இல்லையா? அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இந்த மண்ணை மீட்டு இருக்க முடியுமா? இந்த மண்ணை காத்திருக்க முடியுமா?